அன்போடு நன்றி பாராட்டிக் கொண்டு அரங்கில தொடரக்கூடிய அந்த அற்புதமான பாடலை கொடுக்க போறோம். அதுக்கான சிறப்பு நடனமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தெய்வீக திருமகன் அறக்கட்டளை திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் ஐயா பிடி அரசகுமார் எம்ஏ ஐயா அவர்களுக்கும் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அத்துறை அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டிக் கொண்டு இதோ அந்த சிறப்புமிக்க தாளகட்டி பாடி வரும் அந்த ஒரு உரிமை தாளகட்டி பாடி வரும் விளையும் சோழபுரம் கண்டு பாட சுமந்து வரும் அருகைக்கும் பாட்டு வரும் பஞ்சம் போற்றும் காவேரி ஆய்ந்து விளையும் சோழபுரம் கண்டு பாட சுமந்து வரும் அருகைக்கும் பாட்டு
கைதட்டி கைதட்டி அவருடைய ஐயா பத்தி தொடர்ந்து மக்கள் பாடல்கள் பாடலும் கேட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி சொல்லி இன்றைக்கு வந்து நம்முடைய தெய்வ திருமகனார் தேவர் ஜெயந்தி பிரம்மாண்டமாக தேவரையா 118வது
கைதட்டி கைதட்டி சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்புலகருக்கு நன்றி பாராட்டிக் கொண்டு நீ இருந்த ஒரு பாட்டு மட்டுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்க ஆமா ஒரு பாட்டு கண்ணால் கண்டா பின்னால் மறையில பக்க வந்தாக்க கொஞ்சம் அப்படியே உற்சாகம் பக்க வந்தாக்க என்ன ஒரு பார்வை அனல் பார்வை ஏதோ பார்க்கிறேன்
வேற ஒண்ணு. அதுக்கப்புறமா முதல் நாள் நைட்டே வந்துட வேண்டிய வருவாங்க எப்பயுமே. ஆமா, அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் எல்லாம் எடுத்து வெளியில போட்டு அதுக்கப்புறம் டீசல் அப்படி அப்படி வந்து சேர்ந்ததுக்கு அவன் நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு போவான் அத்தனை அன்புலகளை தன்னோடு நன்றி பாராட்டி சிறப்பு நடனத்தை கொடுத்த மற்றும் ஒரு சிறப்பு அழைப்பு. யாராவது சேரி பேசுறாங்க, இருங்க, இருங்க, அப்புறம் பேசுறேன், காமிச்சா, ஐயா பயங்கரமா உற்சாகம். ஐயா டக்குனு ஒரு கட்டு எடுத்து என்ன ஒண்ணு சரி ரைட் கம்பெனி வரப்போது போல நினைச்சேன். இந்தா டீ வாங்கிட்டு சொல்லு அப்படின்னு சொல்றேன். ஏற்கனவே நிறைய கட்டு கொடுத்துட்டாங்க. பொதுவா நான் வந்ததுல இருந்தே சொல்லணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது, குரு பூஜை நடக்குது, எல்லாருமே சொன்னாங்க வெளியில இருந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் நம்ம வந்து அப்படியே கொஞ்சமா நகர்ந்துதான் இங்க வர முடியும். இந்த மாதிரி பெரிய விழாக்கள்ல கலை நிகழ்ச்சி வைக்கும் போது நமக்கு சோறு வந்துச்சா, டீ வந்துச்சா, நமக்கு காசு வந்துச்சா, நம்ம போல இங்க வந்து சேர்ந்துருக்கோம். இதை பத்தி எல்லாம் பெரும்பாலும் நிறைய நேரங்கள்ல யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அரசுகுமார் ஐயா அவர்கள் இன்னைக்கு மட்டும் இல்ல, அவங்க நிகழ்ச்சி என்னைக்கு கொடுத்தாங்களோ அன்னைக்கு நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி எப்ப நம்ம உணவு கொடுத்து வரோம், காலையில டிஃபன் கொடுக்கணும், மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும், டீ கொடுக்கணும், நேத்து நைட் உணவு கொடுக்கணும். இப்ப கூட வேடிக்கை வந்து கேப் இருக்கும்போது உங்க ஆளுல கொஞ்சம் கொஞ்சமா போய் சாப்பிட சொல்லி சொன்னாரு. நிகழ்ச்சி கொடுக்கறது மட்டும் இல்ல, அன்போடு நீங்க கவனிச்சுக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. தேவர் ஐயாவை வந்து பின்பற்றி வரக்கூடிய தலைவர்கள் எப்படி இருப்பாங்கிறதுக்கு ஐயா வரவங்களை எப்படி கவனிச்சுக்கணும். வாங்க நாங்க கிளப்பி கொடுவோம்பாங்க சில பேரு, நம்மளை கிளப்ப வச்சிருவாங்க. ஆனா இங்க பாருங்க சொல்லவே இல்லை, நீ வாங்கப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் நம்மளை பாத்துக்கிறேன். அதே போல அவங்களுடைய எளிமை வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கு. ஐயாவோட எளிமை பார்க்கும்போது எல்லாரையுமே அப்படி ஒரு சகோதரத்துவத்தோட ஒரு அரவணைச்சு கொண்டு போறது வந்து உண்மையாக ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு இந்த விழாவில் பங்கு பெற செய்த நம்முடைய பிடி அரசுகுமார் ஐயா அவர்களுக்கும் அவருடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய அத்துறை அன்பு பெரியவர்களுக்கு நன்றி பாராட்டி அரங்கில் தொடரக்கூடிய பாடல் அவர்களுக்காக ஒரு சிறப்புக்குரிய பாடலை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். இதோ அந்த சிறப்புக்குரிய பாடல். மரவர் சங்க முன்னாள் தலைவர் அண்ணன் கோவிந்தர் வருகையின வரவேற்று மகிழ்ந்து ஆமா சிறப்பாக ஒரு பாடல். இதோ அந்த சிறப்பு சேரும் சிறப்போடு தெய்வீக திருமகன் தேவரையா அவர்களுடைய 118வது ஜெயந்தி திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி. இந்த உறவினருக்கிற உறவினர்கள் நெல்லையிலிருந்து வெளியிட்டவர்கள், மதுரையிலிருந்து அண்ணன் ஈஸ்வரமூர்த்தி, தஞ்சையிலிருந்து ஸ்ரீதர் அவர்கள் பேராவரிலிருந்து அண்ணன் 40 மரசங்க தலைவர் அண்ணன் கோயில் தேவர்கள், இன்னும் இங்கே மதுரை ராஜாராம் போன்றவர்கள் எல்லாம் வந்து விடைபெற்று சென்றிருக்கிறார்கள். விடைபெற்று சென்றிருக்கிறார்கள். இந்த மேடையிலே அன்புக்குரிய உறவுகளுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்தாக வேண்டும். தேவர் திருமகன் என்பது சாதிய தலைவர் அல்ல. இந்த இந்திய தேசத்திற்கு யாரெல்லாம் உயிரை கொடுத்து சுதந்திரத்தை பெற்றுத் தருவார்கள் என்று சுபாஷ் சந்திரபோஸ், இந்திய தாய், சுதந்திர தாயினுடைய அன்பு மகன் சுபாஷ் சந்திரபோஸ் ஏங்கி காத்திருந்த போது, நான் இருக்கிறேன், உங்களுக்கு தோல் கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்திய வரலாற்றின் முதல் தளபதியாக தன்னை ஆக்கிக் கொண்டவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவர்களுக்கு பிறகு
ஒவ்வொரு தேவகுலத்தில் பிறந்தவர்கள், குறிப்பாக முக்குளத்தில் பிறந்தவர்கள், அதுவும் குறிப்பாக மருவகுடியில் பிறந்தவர்கள் எல்லாம் வேல்கொம்பு வீச்சல்வால் தூக்கி வெள்ளையனை வெளியேற்றுவதற்காக இந்த முக்குளத்து சமுதாயம் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட வரலாறு. அதை விட மிக சிறப்பு என்னவென்று சொன்னால், அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதியை பேசி தேவரிடத்தில் யாரும் செல்ல முடியாது. நான் உங்கள் சொந்தக்காரன், உங்கள் இனத்தான், உங்கள் ஜாதிக்காரன் என்று யாரும் தேவரை அணுகியது கிடையாது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளிட்ட பலதரப்பட்ட சமூக மக்கள் தான் தேவர் திருமகனாரை நெஞ்சிலே சுமந்தார்கள். அவர்களுடைய வளர்ச்சிக்காக, அவருடைய முன்னேற்றத்துக்காக தேவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்தார் என்று நாம் வரலாறு படித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நான் முஸ்லிம்பட்டியில் பேசுகிற போது சொல்வேன், நண்பர்களிடத்தில் சொல்வேன், பசுமண்ணில் பிறந்தவர்கள், ராமநாதபுரத்தில் பிறந்தவர்கள் தேவரை தலைவராக பார்த்தார்கள், முஸ்லிம்பட்டியில் பிறந்தவர்கள் தேவரை தெய்வமாக பார்த்தீர்கள் என்று நாம் செல்ல நடமெல்லாம் சொல்வது வழக்கம். அதே போல இங்கே நான் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மேடையில அண்ணன் கங்கையம்மன் வந்திருக்கிறார், அன்பு சகோதரர் தேவா ஸ்ரீகாந்த் வந்திருக்கிறார், அன்பு சகோதரி மாலவி தலைமையிலான லட்சுமண் சுருதி கச்சேரி வந்திருக்கிறது. பரமேஸ்வரி கரகாட்ட புயல், வேங்கை, மயில், புயல் என்றெல்லாம் எல்லோராலும் பாராட்டப்படுகிற பரமேஸ்வரிக்கு கால் பூமியிலிருந்து நான் பார்த்ததே இல்லை. எப்படிதான் ஆண்டவன் படைச்சான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பெரிய கரக கலைஞர். அந்த பரமேஸ்வரர் சொன்ன 4 நாள் மேலே சொல்லும்போது சொன்னேன், புதுக்கோட்டை திலகவதிக்கு மேடை போட்டு கரகாட்டம் பார்த்தாங்க, நத்த சாந்திக்கு மேடை போட்டு கரகாட்டம் பார்த்தாங்க, தஞ்சாவூர் மாலாவுக்கு மேடை போட்டு கரகாட்டம் பார்த்தாங்க. உங்க அம்மாட்ட கேட்டுப்பாரு, அவங்க எல்லாம் யாருமே கேளுமா, அவங்களுடைய ரசிகர்கள் நாங்க, அந்த ரசனையிலேயே நாங்க இருக்கோம். அப்படித்தான் ராஜலட்சுமி செந்தில் கணேசன். ஏன் ராஜலட்சுமி செந்தில் கணேசன் சொல்றேன்னா, சிவன் பாதி சக்தி பாதி மாதிரி ராஜலட்சுமி செந்தில் கணேசன் எல்லாத்தையும் ஆடி பாதி. என்னன்னா செந்தில் கணேசன் நான் பிறந்த மண்ணில் புதுக்கோட்டை மண்ணில் பிறந்தாரு, ராஜலட்சுமி திண்டுக்கல்ல மண்ணில் பிறந்துச்சு. ஆனா என்னன்னு பாருங்க, திண்டுக்கல் பவர் புதுக்கோட்டை வந்து ஒரு ஓட்டை வந்து திண்டுக்கலுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. நாம செந்தில் கணேசத்தை தேடி பிடிக்கிறதா திண்டுக்கல்ல தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதை விட என்ன சிறப்புனா, நம்ம சகோதரர் விவேக் சொன்னாங்க, பாருங்க அந்த செந்தில் கணேசன் பாடும்போதெல்லாம் அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு பாருங்க அப்படின்னாரு. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரு, தப்பா பாடுறாரா என்னன்னு பார்க்குது அப்படின்றாரு. அடுத்து எனக்கு வந்துச்சு, கோபம் வந்துச்சு. ஏன்னா செந்தில் கணேசன் வந்து இந்த கிராமிய பாடலுக்கு மிகப்பெரிய ஆசை. கலைத்தாயின் தவ புதமன் செந்தில் கணேசன். அதான் அந்த கலைவாணி குடியிருக்கிறதுலாம் சாதாரணம் கிடையாது. எல்லாத்துக்கும் போக மாட்டான், எத்தனை கோடி கொடுத்து போயிருந்தாலும் போக மாட்டான். ஆனா அவ போக நினைச்சுட்டானா யாரும் அவளை எடுக்கவே முடியாது. அது மாதிரி செந்தில் கணேசுக்கு ராஜலட்சுமி ஒரு கலைவாணி மாதிரி கூடவே இருந்து செந்தில் கணேசன் வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு இவங்க வந்து என்ன சிறப்புனா, ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் தம்பியை கைது கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு முறை கேட்டேன் அமெரிக்காவில் இருந்தாங்க, கனடால நினைக்கிறேன், ஒரு முறை கேட்டு துபாயில, ஒரு முறை கேட்டு சிங்கப்பூர்ல, ஒரு முறை லோக்கல் வீட்டு இல்லைன்ட்டாங்க. அதுக்கு என்ன பிரச்சனை, நம்ம ராஜலட்சுமி சொன்ன மாதிரி ஹீரோ தேர்வு செய்தி கேட்டீங்க போய் ஹீரோட வர முடியாது. என்ன கூட்டம், என்ன பிரச்சனை, எவன் குத்துவான், எவன் வெட்டுவான், என்ன நடக்கவே தெரியாது. காலைல நண்பர்கள் சொல்லிட்டு வந்தேன், இனிமேல் இந்த சாதாரண சரசரப்பு கூட இடம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா ரூட்டை தனியா போட்டு கொடுத்துருங்க அரசாங்கம். பார்ட்டி ஒன்று போய் கட் பண்ணி சரக்கு போடா சரக்கு பார்த்தாங்க. ஏன்னா புரிதல் இல்லாம தான் ஒருத்தருக்கு பிரியாங்க, நீ பெரியாவா நான் பெரியாவா, ஓஜாதி பெருசா ஏஜாதி பெருசா ஒன்றுமே கிடையாது. கடவுளுடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில மனித சேவை எல்லாமே ஒரே. ஆனா அந்த உணர்வு காலம் நெருங்கிட்டு இருக்கு. ஆகையால அனைத்து கட்சி தலைவர்களும் இங்கே வருகிறார்கள். அனைத்து இன்னைக்கு இந்திய நாட்டுடைய சூழ்நிலை, இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதி மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் வந்திருப்பீங்க, முன்னாள் முதலமைச்சர் OPS வந்திருப்பீங்க, நம்முடைய எடப்பாடி அவர்கள் அங்கே இதுல வந்து மாலை போடுறாரு. இங்க கன்னடத்துல தெய்வீக திருமகனுடைய சிலையை அமைத்து தெய்வீக திருமகனுக்கு நினைவாலயம் அமைத்த பெருமை தலைவர் கலைஞரை சாரும். அது அரசியலுக்காக சொல்லல. தலைவர் கலைஞர் தொடர்ந்து 100வது விழாவுக்கு தலைவர் கலைஞர் வந்தாரு. அப்ப எவ்வளவு கலவரம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அப்ப வண்டியின்படி என்ன கேட்டு போனாரு, பாதுகாப்பா இருக்கியா, நல்லா இருக்கியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ காலையில சொல்லிட்டு இருந்தா தலைவர் வண்டியை நிறுத்தி என்னை கேட்டுக் கொண்டு போனார் என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் அவருடைய முதல்வர், தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். இது ஏன் சொல்லிட்டு சொன்னால், கட்சிக்கு அப்பாற்பட்டு, சாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களும் இங்கே வருகிறார்கள் என்று சொன்னார். அந்த இறைவன் தெய்வீக திருமகனாய், தேசிய தலைவராய், சிறந்த ஞானியாய், சித்தனாய், உலகம் போட்டுகிற மாபெரும் புத்தனாய் வாழ்ந்து சென்றிருக்கிறார். எனவேதான் அவரை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்னதானம் எல்லோரும் சொன்னார்கள், சிறப்பாக நடத்திற்கு சொன்னார்கள். அன்னதானத்தை முதலில் இந்த மண்ணிலை துவக்கி வைத்தவர் என் ஆர்வீர் அண்ணன் TM ஸ்ரீவர் பிரேம்குமார் வாண்டியார் அவர்கள். பிரேம்குமார் வாண்டியார் அவர்கள் தான் சிதம்பரத்திலிருந்து வந்து இந்த ஜனங்கள்லாம் வந்து சாப்பாடு இல்லாம போறாங்கன்னு மூவேந்தர் முன்னேற்ற கழகம், ஒருங்கிணைந்த மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உருவாக்கி அன்னதானத்தை முதல்வராக துவக்கி வைத்தவர் அண்ணன் பிரேம்குமார் வாண்டியார் அவர்கள். அவரை தொடர்ந்து இன்றைக்கு சகோதரர், அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் என்று சொல்லலாம், ஸ்ரீதர் வாண்டியார் நடத்தி கொண்டிருக்கிறார்.
2-3 வருஷத்துல அப்புறம் நான் ஆரம்பிச்சேன். அப்புறம் எங்க அண்ணன் டாக்டர் சேதுராமன் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் உடல்நிலை சரியில்லாட்டி கூட தம்பி குரு அவர்கள், டாக்டர் குரு அவர்கள் இன்றைக்கு இந்த அன்னதான மண்டபத்தை சிறப்பாக கட்டி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விரைவிலே இது ஸ்ரீதர் பாண்டியாருடைய இடமும் மண்டபமாக மாற இருக்கிறது. இந்த இடமும் மண்டபமாக மாற இருக்கிறது. எல்லா மண்டபமும் இந்த பகுதியில் பங்கிருக்கிற அனைத்து வகை ஏழை ஜாதி மக்களுக்கு திருமணம் நடத்துவதற்கு, தேவரை வணங்கி வருவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எதிர்கால திட்டத்தோடு நாங்கள் இருக்கிறோம். எதையும் எதிர்பார்த்து இந்த பூமியிலே யாரும் வரவில்லை. எதையும் எதிர்பார்த்து இதை ஆதாயம் எதிர்பார்த்து செய்யவில்லை. தேவராக தேவரிடத்திலே தேவனுடைய தொண்டராக பிறந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல எல்லாரும் சிற்றரசு தேவர் அண்ணா போடுறாரு, தம்பி மூர்த்தி தேவர் போட்டிருக்கிறாரு, கருணாஸ் போடுறாரு, வெள்ளச்சாமி தேவருடைய அண்ணன் தம்பி ஜோதிமுத்துராமன் போடுறாரு. இப்படி எல்லாரும் அண்ணாவர்கள் போடுறாங்க. கிட்டத்தட்ட 10 இடத்துக்கு மேல அண்ணாவரம் நடக்குது. வர்ற மக்கள் வயிறார சாப்பிட்டு போறாங்க. அலைகளையா மக்கள் கிராமத்துல இருந்து இதோட ராஜலட்சுமி சொன்னாங்க, 3 நாள் திருவிழான கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. நம்ம யானை வச்சு ஊர்வலம் கொண்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? யாருக்கு தெரியும்? யானை வச்சு ஊர்வலம் கொண்டு வந்தது 5000 பேர் மலைப்பாறை எடுத்து தலைமையில வரும். பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம். அது தேவஜனி அன்னைக்கு பேருந்து போக்குவரத்துக்கு போக முடியல, தலைவர்கள் உள்ள வந்து வெளியே போக முடியல, முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லாருமே காத்து கிடக்கிறாங்க. அப்ப அரசாங்கம் யோசிச்சு இந்த மக்கள் ஒரே நாளில் இந்த தலைவனை வணங்கிவிட முடியாது. ஆகவே இந்த விழாவில் 28, 29, 30 என்று 3 விழாக்களாக முப்பெரும் விழாவை, முக்குளத்தர் விழாவை, இந்த தேவர் திருமகனுடைய திருவிழாவை 28, 29, 30 என்று 3 நாட்கள் ஆன்மீக திருவிழா 28ஆம் தேதி, முளைப்பால் எடுப்பது, பால்குடம் எடுப்பது 29ஆம் தேதி, தேவர் திருமகனை வணங்குவது 30ஆம் தேதி என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம 27ஆம் தேதி மாமன்னர் மருதுபாண்டியருடைய விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப 27 மாமன்னர் மருதுபாண்டியர் விழா, 28 தேவர் திருமகனுடைய ஆன்மீக விழா, 29 பால்குடம் முளைப்பால் எடுக்கிற விழா, 30 தேவர் ஜெயந்தி அன்னதான விழா என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும். சகோதரர் என்ன கேட்டார் விவேக்கு, என்ன பசங்க தான் முதல்ல ஆதவரம் கலவரம் கலாட்டெல்லாம் நடக்கிற ஒண்ணு இல்லையே, நம்ம பசங்க தான் நிறைய பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னாரு. இல்ல, எல்லாருமே பக்குவப்பட்டுட்டான், நிறைய பக்குவப்பட்டுட்டான். தேவர் வந்து ஆன்மீகத்தை தருவன அந்த சித்தரை எப்படி கும்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதெல்லாம் முறையா கொடுக்க போறான்னு சொன்னேன். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கு, சீரன் சிறப்போடு நீங்க 2 பேரும் இந்த வேலைக்கு வந்திருக்கிறீங்க. உண்மையாவே நான் வரமாட்டாப்புன்னு நினைச்சேன். நான் கடைசியா கேட்டேன், தம்பி ஏன் தம்பி ஏதாவது நெருடலா உங்களுக்கு? அன்னைக்கு தொடர்ந்து 6 வருஷம் கூப்பிடுறாங்க. ஒரு முறை வந்துருப்போம், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த வேலைக்கு வந்துருக்காங்க. வந்திருக்காரு. இந்த கரகம் ஒரு பொண்ணு அடிச்சு பாருங்க, கோயம்புத்தூர் பொண்ணு. அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இறைவனுடைய திருக்குழந்தைங்க. அது எப்படி ஆகிடுச்சு, என்ன ஆச்சு வசனம்னா என்னங்க அசந்து போயிட்டேன் நாங்க அப்படின்னா, அது மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு மெருகேற்ற மாதிரி ஒரு பக்கம் ராஜலட்சுமி, ஒரு பக்கம் ஸ்டீபன் என்ன மாதிரி பிள்ளையார் பட்டு பாடுறது முருகன் பாட்டு பேரு ஸ்டீபனுங்க, பேரு ஸ்டீபன். இதுதான் மத சார்பற்ற ஒரு விழா, சமூக நீதிக்கான சமூகத்துக்கு அப்பாற்பட்ட வேற இருக்கிற ஒரு விழாவா தேவர் திருமகனுடைய சேர்ந்து விழா அப்படின்னு தம்பிங்களை பார்த்தேன். அதே மாதிரி இங்க மியூசிக் ஒன்னும் சொல்ற மாதிரி ஒன்று விட்டுக்கிட்ட மாதிரி இல்ல. என்னங்க அடிச்சு நொறுக்குனா எம்எஸ் விஸ்வநாதன், தேவா மியூசிக்கு, எல்லா மியூசிக்கை தூக்கி சாப்பிடுற மாதிரி அது ஏன் நம்ம ரகுமான் வரைக்கும் மியூசிக் வந்து அற்புதமா இங்க மியூசிக் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் காட்சி கொடுத்து வந்திருக்கேன் நம்ம கார்த்திகை டீம் எல்லாம். உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க பரமேஸ்வரி காணும் கடும் கோபத்துல இருந்தேன். ஆனா ராஜலட்சுமி ஒண்ணே சொல்லிக்கிறேன், இந்த விஷயத்தை நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. அது எப்படி யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கு, எப்படிங்க இருக்காங்க எதார்த்தமா போட்டு அப்படியே போட்டு வருவாங்க. அதெல்லாம் ஏதோ சம்திங் தான், ஏதோ மெசேஜ் போயிருக்கு. அந்த யூனிஃபார்ம் விஷயத்துல கொஞ்சம் எனக்கு நெருடல் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் மாதிரி கூப்பிடுற மாதிரி பிடிச்சு விட்டுட்டாரு. ஆகையால பரமேஸ்வரன் நல்ல பொண்ணு, டீச்சர் ட்ரைனிங் படிச்ச பொண்ணு. ராஜலட்சுமி வந்து பிஹெச்டி பேராசிரியருங்க, பிஹெச்டி. அது மாதிரி பரமேஸ்வரன் டீச்சர் ட்ரைனிங் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கூடாது. வாத்தியார் வேலைக்கு போனது அது விருப்பத்தினால அவங்க அப்பா பேசாமே போயிட்டார். நீ போகக்கூடாது கர்நாடகத்துக்கு, நான் போக வேண்டும், நான் போயிட்டு ஆவேன். அது மாதிரி ஒவ்வொரு கலைஞர்களுக்கு ஒவ்வொரு வரலாறு இருக்கு. ஆகையினால இந்த சிறந்த அதுவும் திரைப்படத்தில் 2 பேரும் கடுமையா பாடிக்கிட்டு இருக்காங்க. தேவகோட்டை பண்ண ஒண்ணு இருக்கு, அவங்க ராஜலட்சுமியா காதலை நம்பாத, காதல் பொய்ன்னு ராஜலட்சுமி சொல்லு. ஏன்னா ராஜலட்சுமி 10 உணர்ந்த ஆளு, அது போக வைத்தியகாரத்துல உணராத ஆளு. இல்ல காதல் ரொம்ப உயிர் அப்படின்னு பாடிட்டுங்க. நான் எல்லாரும் சொல்ல ராஜலட்சுமி பாடுறது கரெக்ட், அது தெரியாம பாடிட்டு இருக்கா வைத்தியகாரத்துல மாதிரி அப்படின்னு சொல்றேன். யூடியூப்ல ஒரு வீடியோ விட மாட்டீங்க, எல்லாம் பாத்துறீங்களா? ஏங்க ஒரு கலையை ரசிக்கிறவங்க கலைங்க, நல்ல ஒரு கைது கொடுங்க. கலையை ரசிக்கிறவங்க முதல் கலைங்க, அப்புறம் தான் ஆடுறவங்க பாடுறவங்க கலைங்க. ஆக என்னத ஆமா யூடியூப்ல நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சோறு போலாம் அங்கிருந்து ஆக்கி புண்ணி அனுப்புது. என்ன அவரு பாருங்க கவுண்டர் பார்த்தீங்கன்னா தேவராம்
இப்படிதாங்க இவர் யாரு இவர் என்னாச்சு அவர் என்னாச்சு அவர் சொன்னது கவுண்டர் கொடுக்குறாரு பாத்தியாங்க இவர் தேவர் பாத்தியாங்க ஆகையினால பரமேஸ்வரி இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில டீசலுக்கு டீசல் போட்டிருக்கோம், பெட்ரோலுக்கு பெட்ரோல் போட்டிருக்கோம், டீசல் கார்ல பெட்ரோல் போட்டு விட்டுருக்கான் பாருங்க. இப்படி பைத்தியாரத்தை அதுல 2 மணி நேரம் அது ஊதி எடுத்தாங்க, புடிங்கி டீப்பை பிடிக்க விட்டு விட்டுறாங்க, வாயில புரிஞ்சு எடுத்துருக்காங்க. அழகா பார்த்து பரமேஸ்வரி அழகா பார்த்து பெட்ரோல் பிடிக்கிற மாத்தி கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா, பொண்ணுக்கே உங்களை பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன். ஆகையினால் அதுக்கு மேல ரொம்ப பேசுறீங்க. ராஜலட்சுமி கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. கச்சேரி வேணா ஒண்ணு வேணா நடைய கட்டுருக்கோம். ஆகையினால பரமேஸ்வரி அவரை நிப்பாட்டிக்குவோம். அதனால வந்து கரகாட்டம் பரமேஸ்வரி கரகாட்டம் யாரெல்லாம் பரமேஸ்வரி கரகாட்டம் பார்த்துருக்கீங்க? இந்த மாதிரி யாரா இருக்கா? அதனால அதே மாதிரி ராஜலட்சுமி செந்தில் கணேசன் யாராவது பார்த்துருக்கீங்க? லேடிஸ் எல்லாம் சாப்பிட போறேன். அவங்க 2 பேரும் டிவியில் வருவாங்க, அவங்க டிவியில் வருவாங்கன்றாங்க. சினிமா திரைப்படம்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. அதெல்லாம் பிள்ளைங்கலாம் நல்லா படிக்க வைங்க, நல்லா வளருங்க, நல்லா டெவலப் பண்ணுங்க. தேவர் ஜெயந்தியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் எந்த அரசியலை சார்ந்திருந்தாலும் தேவர் ஜெயந்தியை பொறுத்த வரைக்கும் இது தனி விழா. தெய்வீக திருமகன் தேவர் அறக்கட்டளை சார்பாக நடத்தப்படுகிற தனி விழா. இந்த விழா அனைவருக்குமானது, அனைத்துவமானது என்று சொல்லி வருகிற கலைஞர்களுக்கு எங்கள் அப்பா வந்துச்சா ஒவ்வொரு கலைஞர்களாக முதலில் கொண்டாடத்துக்கு நெருங்கிப்பது முதலீடாக அன்பு சொல்லாங்க தேவர் அறக்கட்டளைக்கு நல்ல ஒரு கைதட்டல். முக்கியமா இன்றைய தினம் சிறப்பு அழைப்பாளராக தம்பி நிகழ்ச்சியெல்லாம் முடியல, இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். கலாச்சாரம் அடுத்து ராஜலட்சுமி அவர்களுக்கு அன்பு சகோதரர் நெல்லை விவேக் அவர்கள் கொண்டாடி வைப்பார்கள். அடுத்து அண்ணன் கோவிந்தன் அவர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாரு நிகழ்ச்சியை. கோவிந்தன் அவரு அண்ணன் ஆப்பனர் அண்ணன் டக்குனு என் பக்கத்துல உட்காந்து எங்கெங்க பிடிச்சிங்க அந்த பிள்ளை, அப்படியே என்ன ஆட்டம் ஆடுது, நம்ம ஊருக்கு ஒரு நாளைக்கு எப்படியாவது கூட்டிட்டு போயிருந்தேன். அதனால அவருடைய ஆசையை நிறைவேற்றி அவரே கொண்டாட அறிவிப்பாரு பரமேஸ்வரி. இந்த நாள் இனிய நாள். அது பயப்படாதா? அடுத்து நம்முடைய தம்பி அவர் பேர் ஆலம்பாடி பாஸ்கர், தேவரையாவுடைய திருப்பாடலை படி ஆலம்பாடி பாஸ்கர் அவர்களுக்கு அண்ணன் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் அனுசாஸ்தி அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல். சுரேஷ் அவர்கள் கொண்டாட எடுத்து கொண்டாட போறாங்க. அடுத்து இந்த பாடகி அன்பு சகோதரி பேர் என்னமா? நிவேதா. நிவேதா தங்கமான குரல், அற்புதமான குரல். எங்க கொண்டாட வாங்க 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 வாங்க. ஆனந்த் ஸ்ரீமன் இருவருக்கும் வாங்க கூட்டப்பா. ஒரு சாலை பிடிங்க, 2ஆ பிரிச்சுக்கலாம். ஆனந்த் ஸ்ரீமன் போங்க. ஏய் நல்லா இருக்கீங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இசைக்குழு தலைவர், ஆமா இசையமைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர், தலைவர், அமைப்பாளர், பொறுப்பாளர். ஆமா கார்த்தி அவர்களுக்கு இசை கலைஞர்களின் சார்பாக நிரஞ்சன் கார்த்திக். மலையனாலும் மச்சனை உறவு வேணுமாங்க. இந்த மச்சனைகிட்ட 2 விதம் இருக்காங்க. என்னென்ன? ஒண்ணு பொண்ணு கொடுக்கும் போதே கூட வந்துருவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துவாங்க. அவங்க மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. அதே மாதிரி ராஜலட்சுமி விஷயத்துல அவங்க அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. கார்த்தி அவர்களுக்கு விவேக் அவர்களுக்கு கொண்டாடி நிறைவாக இந்த பறவைக்கலையை மிக சிறந்த முறையில் இந்த கரகாட்டத்தை ஆடி கோயம்புத்தூர் வந்து பேரூர் வருகின்ற அன்பு சகோதரி பேரூர் ஆடினா பேரூர் சிவாலயத்துக்கு
இப்ப நம்ம சிவலிங்கா அது அடிகளார் வருவார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 கருப்பா வருவார் முன்னாடிலாம். தேவர் தெரிஞ்சு அவர் தான் அனுப்புவார். அவர் பேர் உள்ளவர் ஆதீனமா இருந்தார், இறந்துட்டார் அவர். அவருடைய மண்ணில் இருந்து அந்த தகுதி வந்திருக்காங்க. அவங்கள வந்து தேவர் திருமண அறக்கட்டளை அவருடைய அந்த கலை திறனை பாராட்டி அவர்களுக்கு 2000 ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது. அதே போன்று செந்தில் கணேசன் ராஜேஸ்வர் அவரோடு இணைந்து இங்கே பாடல் பாடிக்கொண்டிருக்கிற ஸ்டீபன் ஆனந்த் நிவேதா ஆகிய மூவருக்கும் தலா 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பாஸ்கர் சாரி 4 பேருக்கும் 1000 ரூபாய் தலா 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மியூசிக்குடைய கெட்டுக்கு 1000 ரூபாய் காப்பி. இதர உபகரணங்களுக்கு பூரா 500 ரூபாய். நடனமாடிய அந்த குழந்தைகளுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் தலா 500 ரூபாய் வழங்கப்படுகிறது. அன்போடு தெரிவித்துக் கொண்டு நான் எப்போ அழைத்தாலும் உங்களை சிறப்பான நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் அழைப்பேன். யாரை எங்கு அழைக்கணும், இதனால் இவன் முறை அதனை அவங்க விடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவான் சொல்லிய வண்ணம் செயல். வாழ்தல் இசைப்பட வாழ்தல் அது வெள்ளது ஊதியமில்லை உயிருக்கு அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவருடைய குரல் கூட நான் வாழ்றேன். அந்த அடிப்படையில் நீங்க செய்த சிறப்போடு இருக்கீங்க, இந்த புண்ணிய பந்தப்பட்டிருக்கிறீங்க. நான் எல்லா நண்பர்களுக்கு சொல்லுவேன், ஒரு முறை என் உயிருக்கு குறி வைக்கப்பட்டது. தேவர் அப்படியே தாமரையில் தூக்கி போய் என்னை கொண்டு வந்தார். பல முறை எனக்கு சோதனைகள் கொடுக்கப்பட்டது. என்னை சோதித்தவர்கள் எல்லாம் ஆண்டு போனார்கள், என்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் தோற்று போனார்கள். ஆனால் நான் வெற்றி பெற்றுக் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தேவர் யாராலும் என்னை காக்க முடியாது, யாரும் என்னை வளர்க்க முடியாது, யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. தேவர் பெருமானாருக்கு மட்டுமே நான் கட்டுப்பட்டவன். அந்த அடிப்படையிலே இந்த விழாவை தொடர்ந்து ஆயுள் இருக்கிற வரை நாங்கள் நடத்தி கொண்டிருப்போம். சிறப்பாக இருக்கும், மென்மேலும் தேவர் குரல் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி எல்லாம் வல்ல தெய்வீக பெருமான் பசுமன் முத்துராமலிங்க ஐயாவை வணங்கி உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். ஐயா எல்லாரும் வாழ்த்திட்டீங்க, எங்களுக்காக இன்னும் 2 ஜீவன்களை மட்டும் வாழ்த்திருக்கேன். எங்களுக்காக நேற்று நைட்ல இருந்து ஆடியோ அமைப்பு செய்த பொதுவாக எங்க நம்ம மாரிராஜா தம்பி கோபாலுங்க. ஆமாங்க, நம்ம தம்பி மாரிராஜா உசல்பட்டி கோபால், இந்த 2 பணக்கார கோபால், இவங்க 2 பேரும் அந்த நிகழ்ச்சியை 15 நாளைக்கு முன்னாடியே வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே வந்து வடிவமைக்கிறது. அதே போல மைக் செட் மதினா மைக் செட் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கான். பந்தல் வந்து மேலூர் சக்கரையா போட்டுருக்காப்ல, திடீர்னு இறந்துட்டாப்ல சக்கரையா. அதான் சக்கரையாவுடைய சார்பில் இன்னொருத்தர் போட்டுட்டு இருக்காரு. சக்கரையா தம்பியை அண்ணன் பையனே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் அவர் தான் போடணும்னு நான் சொல்லிட்டேன். அதே போல இங்கே நம்ம அமைச்சர் கொடுத்தாங்க கென்னடி திண்டுக்கல்ல இருந்து திண்டுக்கல் கென்னடி. ஐயா அது என்ன பாத்தீங்கன்னா சாமானியமா பாத்தீங்கன்னா இளையராஜா கச்சேரிக்கு எல்லாம் செட்டப் பண்ண மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுல பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தா
நேரா போங்கண்ணே